கிறிஸ்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? இயேசு வரமாட்டாரா இருக்கும், அவர் எங்கே வரப்போகிறார், இவ்வளவு காலம் வராதவர் இனியா வரப்போகிறார், இந்த எண்ணத்திலே வாழ்வது. சரி, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமாய் இருக்க சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேளை இன்றைக்கு ஆண்டவர் வந்தார் என்றால் பாதி வழிதான் முதலாவது வருவார், சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் எத்தனை சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மிச்சப்படுவார்கள்? அதற்கு முதலாவது பிரதான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நிறைய பேர் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதே, அதற்கு நான் தயாராய் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் வாழாதது. கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லுகிறார், இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் போவதற்கு ஆயத்தமாகுங்கள். அல்லது இன்னும் 50-100 வருடங்களுக்கு பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ள போகின்றது என்றால் அதற்கும் தயாராக. ஆனால் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஏதோ இந்த உலகத்திலே அவர்கள் இன்னும் பல 1000 வருடங்கள் வாழப்போவது போல தான் வாழ்ந்து இந்த கடைசி